கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூதவரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். ஒரு வயசான அவங்க ஒரு தடவை என்னை நேரில் பார்க்குறாங்க. அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, உங்கள் நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன ஆன்மீக தகவல் நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய உத்வேகம் கொடுத்தது உங்கள் நிகழ்ச்சி. ஏன்னா என் பிள்ளைக்கு வேலை இல்லாமல் இருக்கும்பொழுது ரொம்ப அப்படி கண்ணீர் விட்டு வருத்தப்பட்டோம். சாப்பாட்டுக்கு கூட பணம் கிடையாது. நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் முருகனை வழிபட சொன்னீங்க. திருச்செந்தூர் போயிட்டு வர சொன்னீங்க. நாங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம். முன்னாடி கொடிமரத்துக்கிட்ட நின்னோம். கொடிமரத்துக்கிட்ட நின்று இப்படி பார்க்கும்போது அந்த சண்முகரை நாங்கள் பார்த்தோம். அப்போவே ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. போய் சாமியை போய் கும்பிட்டு வந்தோம். கோயிலை போய் சுற்றி என் பையன்கிட்ட சொன்னேன், நம்பிக்கை வைடா, கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னேன். கோயிலை போய் சுற்றி சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரோம். ஒரு அர்ச்சகர் கையில் இலப்பிரசாதத்தோட கையில் கொடுத்தார். ரொம்ப 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 சந்தோஷப்பட்டு வேண்டின்றோம். முருகனே எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி அந்த இலையில் இருந்தக்கூடிய அந்த விபூதி தீர்றதுக்குள்ளே வேலை கிடச்சிடுச்சு சார். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய 6 படை வீடு இந்த யாத்திரையில் நான் கலந்து கொள்ளணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துட்டுருக்கு. 6 கோயிலுக்கும் போனோம், முருகனை தரிசனம் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 6 படை கோயிலுக்கும் போகணும். நம்ம 6 படை கோயில் யாத்திரை நம்ம போடுவோம். வருஷத்துக்கு 3 முறை போடுறோம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் அதில் கலந்து கொண்டுருக்கா. அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய நிகழ்ச்சி செப்டம்பர் 6ஆம் தேதி இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் வழிபாடு இந்த நிகழ்ச்சியில் பேர் பதிவு பண்ணுறது ரொம்ப ஆனந்தம், ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தர்றது. இவ்வளோ பக்தர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது ஆச்சரியத்தை கொடுக்க. திண்டுக்கல்லில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும். இதை அனுமதி இலவசம். நீங்கள் கலந்துக்கணும்னு நினைக்கும்போது உங்களுடைய பேர்களை பதிவு நீங்கள் எத்தனை பேர் வரல் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறது ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். 14/8/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசூரிடம் ஆடி மாதம் 29ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி காலை 11:38 வரை, பின்பு அஸ்வினி. இன்றைய திதி காலை 6:24 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் காலை 11:38 வரை, பின்பு உத்திரம். சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சஷ்டி. இந்த சஷ்டி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த தினம். பாருங்களேன், நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் திருச்செந்தூர். எப்பவுமே யதார்த்தமாக அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்லுவாள். அவருடைய விஷயத்தை அவரே எடுத்துக்கொள்வாராம். அதுதான் ஒரு சிறப்புகள் முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது, குருவாரம். குருவுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யார்? எம்பெருமான் தான் இல்லையா? அதாவது ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம்பெருமானேன்னு ரொம்ப அற்புதமான இந்த வழிபாடு ரொம்பவுமே விசேஷமாக. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். பஞ்சாங்க குறிப்புகளில் ராகு கால யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்தோம். சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமத்தன்னைக்கு பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்தில் ராம நாமத்தை எழுதுறது ரொம்பவுமே விசேஷம் சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு. அப்படி நாளைய தினம் பார்த்துட்டோம்னா சுதந்திர தினம். அதாவது இந்தியன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவேன். நான் வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது இப்போ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களே பார்த்தோம்னா ரொம்ப பெருமையாக இருந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய மதிப்பு அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம வந்துட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நாளைய தினம் சுதந்திர தினம், இந்திய சுதந்திர தினம். இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம்னா ஆடி மாதம் 29. ஆடி மாதத்தில் எல்லா விசேஷங்களும் நம்ம ஸ்ரத்தையாக கொண்டாடுறோம்.
ஸ்ரத்தையாக வழிபடுறோம். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, ஆடியில் வந்த பௌர்ணமி, ஆடியில் வந்த அஷ்டமிகள், ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப சிறப்பாக ஆடி வரலட்சுமி விரதம், எல்லா விசேஷங்களும் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடணும். சில பேருக்கு கொண்டாட முடியாமல் இருந்தது. அவெல்லாம் கேட்குறது, சார் நான் ஆடி மாதம் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், தை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். அடுத்து 6 மாதம் கழித்து வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமை ரொம்பவுமே சிறப்பு. அதுலேயும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி பூஜை எல்லாம் பண்ணுறது ரொம்ப அற்புதமாக. நம்ம மகாலட்சுமி விக்கிரகங்கள்லாம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க இல்லையா, அவங்களாம் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தாமரை புஷ்பம், அதுக்கு மேலே மகாலட்சுமி விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா. சார் உங்கள் இது அப்படியே பால் வச்சுருக்கா. அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சுவாமிக்கு நைவேத்தியமாக கேசரி வச்சு அழகாக பூஜை பண்ணுறா. மகாலட்சுமியுடைய இந்த வழிபாடு அவளுக்கு அவ்வளோ திருப்தியை கொடுத்துருக்கு. அதுதான் சிறப்புகள். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான விசேஷங்களை பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி. மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சில காரியம் நடக்கும், சில விரயங்களாக இருக்கும். அது பெருசாக எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நடக்கும்போது சந்தோஷமாக இருந்தோம் இல்லையா, நடக்காத போது அதை பற்றி வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஏன், எதற்காக, என்னதுனால, ஏன் தடங்களாகுது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி விட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக புலப்பட்டுரும். அதை பற்றி ஈஸியாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆய்வு பண்ணலைன்னா உங்களுக்கு சக்ஸஸான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்க்குறது, செக்கப் பண்ணுறது, இன்றைக்கி ஏதேனும் உடம்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் உங்களுக்காக டயத்தை எடுத்துக்கிறது, மாஸ்டர் செக்கப் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதே போன்று பார்த்துட்டுலாம் பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்லாம் காரியம் கச்சிதமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். பஸ்ஸில் போகிறவா, பப்ளிக் செக்டரில் இருந்துட்டுருக்கா, நகை ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி வாலெட்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்துட்டேன்னா இன்றைய தினம் விரயங்கள் இல்லாமல் இருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரீசர்ச் எஜுகேஷன் படிச்சுட்டா டாக்டரேட், போஸ்ட் டாக்டரேட்லாம் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தல், தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி நண்பர்களுக்கு நினைச்சது நடக்கும். ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம், கச்சிதமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பல விதத்தில் சொல்லுவா, நீ இப்படி பண்ண, அப்படியாக்கும், இப்படியாக்கும், அப்படியாக்கும். நீங்கள் நினச்சது தான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக்கொள்வேன், சாதுரியமாக பேசுவீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதலீடு இல்லாத முதலாளியாக இருந்துருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி விடும். அது எப்படி சார் முதலீடு இல்லாமல் முதலாளியாக? கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள். வெளிநாடு வெளியூர்லாம் மைக்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரியம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம் போன்ற விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திறமைகள் இருக்கிற எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் பண்ணிடுவேன். அதாவது உங்களுக்கு தடங்கள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் திறமை இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதேனும் பரீட்சையெல்லாம் எழுதக்கூடிய படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஆடிட்டிங் சம்பந்தமாக படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, யாராவது ஒருத்தர் சார் நல்ல வார்த்தை 4 விஷயம் பேச மாட்டாளா? ஏன்னா லைஃப்பில் வந்து பட்டு 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 இந்த அட்வைஸ் பண்ணுறா, அந்த அட்வைஸே எனக்கு வேண்டாம், ஐடியா கொடுத்தா போதும் சார், நீ ஜெயிச்சிருவேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காசு பணம் இதெல்லாம் அப்புறம், பாசிட்டிவாக பேசினாலே மனசில் ஒரு பெரிய திருப்தி வருதுன்னு இந்த பேச்சுக்கு ஏங்குறவா இருந்துட்டு இருப்பாள். அந்த மாதிரி சில நேரங்கள் உங்களுக்கு அப்படி தோணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இன்றைய தினத்தில். ஆனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். மனசு வந்து ரொம்ப அப்படியே டவுனாக இருக்கும்போது ஆன்மீக புஸ்தகம் படிக்கிறது, ஆன்மீக சம்பந்தமான நபர்கள்ட்ட பேசுறது, குருமார்கள்ட்ட பேசுறது, பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மங்களவாத்தியம் கேட்குறது, அல்லது நல்ல ஒரு இசை உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு, இளையராஜா சார் பாட்டு கேட்குறது, இல்லை ரொம்ப மெலோடியஸான பாட்டு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது என்ன சார் ஜோதிடத்தில் போய் பாட்டு? எஸ், சங்கீதம், சாம வேதம்னே சொல்லுவாங்க. இந்த சங்கீதத்துக்கு அவ்வளோ விஷயங்கள் மனசு அப்படியே தேர்த்தி கொடுத்துருமா. ஒரு மனசு அப்படியே இலகியும் கொடுக்கும், தேர்த்தியும் கொடுக்கும். அதுதான் உண்மையும் கூட. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கான டயத்தை ஒதுக்கி யோகா, தியானம் போன்ற விஷயங்களை பண்ணிட்டேன்னா மனம் வந்து ஸ்டெடியாக இருக்கும், நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸில் மீட்டிங் இருந்தவா, பிஸ்னஸில் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துகிறவா, ஒரு பேப்பர் கொடுக்குறவா, ஒரு டெண்டர் கொடுக்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் மிகப்பெரிய 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 மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் விசேஷ வழிபாடு.
கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். அதே மாதிரி படிப்பு விஷயங்களில், மேல் படிப்பு விஷயங்களில் தடைகள்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மாறிடும். டியூஷன் சென்டர் நடத்திட்டு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம், காலேஜ் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், அரிசி கடை வச்சுட்டு இருக்கிறோம், குடோன் வச்சுட்டு இருக்கிறோம், ஃபவுண்டரி ஃபேக்ட்ரி சம்மந்தமாக மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறோம், ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. ஸோ கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும், சக்ஸஸ் கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பேச்சில் கவனம் தேவை. மற்றவா குடும்ப பிரச்சனையில் நீங்கள் கலந்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்தில் இருந்துட்டு இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இந்த ஸ்டெப்புனால நான் யாரெல்லாம் பாதிப்பா, குழந்தைகள், குடும்பம், கணவர், மனைவி, சித்தப்பா, பெரியப்பா, கூட இருக்கிறவாள் என்ன நம்மளை சொல்லுவா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தால் நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கெட்ட நேரமாக இருந்தாலும் நல்ல நேரமாக மாறிடும். இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவா பற்றி பேச வேண்டாம், காசிப்ஸ் வேண்டாம். மற்றவா இல்லாத போது அவளை பற்றி யோசிக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. பேச்சுவார்த்தைகள்னு சொல்லிட்டு சென்றைக்கு வரவாட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம், வெயிட்டான பொருட்கள் தூக்க வேண்டாம், முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினத்தில் தேவையில்லாத பழசை பற்றி நினச்சிட்டும் இருக்க வேண்டாம். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையார் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது நடக்குங்க. அதாவது நானும் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஓடுறேன், ஆடுறேன், எல்லாம் ஓடிகிட்டே இருக்குது, நாளெலாம் ஓடிகிட்டே இருக்குது, பலன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவாளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள். திருமண காரியம் கைகூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி வரும், கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். புதுசாக ஒரு தொழில் வந்ததுன்னா இவாளுக்கு வேலை தெரிகிறது, நமக்கு பணம் இருக்குது, இல்லைன்னா நம்மளால் வேலை பண்ண முடியும், அவாட்ட பணம் இருக்குது. ஸோ இதை கிராஜுவலாக நம்ம மாற்றி நம்மளுக்கு சாதகமாக படைச்சிக்கணும், நம்மளுக்கு சாதகமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெயிண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கிறவங்க, பெயிண்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி நடத்தணும்னு வச்சுன்னா ஃபுட்டு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு இடையூறாக இருந்த அத்தனை விஷயத்தையும் தகர்த்துட்டீங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே பேட்டர்னை மாற்றிட்டு போயிடுவீங்க. தைரியலட்சுமி எப்பவுமே உங்கள் கூட இருப்பாள். துளாராசி என்பர்கள் இல்லை நான் சோர்ந்து இருக்கேன், ரொம்ப கவலையாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், உங்கள் மூலமாக வராது, மற்றவா மூலமாக உங்களுக்கு வந்திருக்கும். அது கொஞ்சம் பார்த்து வேர்லேருந்து எடுத்து தூக்கி வீசிட்டேன்னா உங்கள் பிரச்சனையே தீர்ந்து. துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி அளிக்க முடியும். ஒரு கம்பெனியில் முக்கியமான ஒரு இதில் இருந்துட்டு இருக்கிறவ பயப்படவே பயப்படாங்க. இங்கேருந்து தூக்கிட்டா என்ன பண்ணுறதுலாம் நினைக்காதீங்க. எப்பவுமே அதிகமான யோசனை, அதிகமான தாட் ப்ராசஸ் ஐயோ இது இப்படி ஆகிடுச்சுன்னா அப்படி ஆகிடுச்சுன்னா இன்ட்யூஷன் பேஸ்டான ஒரு சில அப்படியே கனவுகள்லாம் காணவே வேண்டாம். ஜெயிப்போம், பார்ப்போம், இது இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துப்பீங்க. உங்ககிட்ட இருக்குது, அதனால் கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. துளாராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருந்துட்டுருக்கு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் கவனமாக இருக்க வேண்டும். ரகசியமாக சொன்ன விஷயம் ரகசியமாக அப்படியே உங்ககிட்டே அந்த ரகசியம் வரும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் மாற்றங்கள் உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஆஃபீஸ் மாற்றம், அட்லீஸ்ட் ஒரு சேரையாக நினைச்சு வச்சுடுவேன். அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது. வாஸ்து பார்க்குறவாளுக்கெல்லாம் வாஸ்து மேலே நம்பிக்கை இருக்கிறவா, பேர் மேலே நம்பிக்கை இருக்கிறவாள் இன்றைக்கி நிறையா அவங்களுடைய குருமார்களையும் அஸ்ட்ராலஜரையும் கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் சில விஷயத்தை பார்த்து கற்றுப்பா. இன்றைக்கி வேத பாராயணம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக சொந்த பந்தங்கள் மூலமான ஒரு அறிமுகமாகும். வீட்டில் சொந்த பந்தங்கள் வருவா, இல்லை அவள் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வருவீர்கள். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். வேலை வாய்ப்பு விடுறத டக்குன்னு யோசித்து டக்குன்னு பண்ணிட வேண்டாம். எப்பவுமே திடீர்னு மாற்றங்கள் இருக்கக்கூடாது. 1க்கு 100 முறை கவனித்து பார்த்து செயல்பட்டால் நல்பலன்கள் கூடி வரக்கூடியதா. கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டு இருக்கா, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடுங்க.
தனுசு ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தால் எல்லா காரியம் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள். திருமணம், அதே மாதிரி சொந்த பந்த நண்பர்கள் மூலமாக இங்கே பொண்ணு இருக்கே, பையன் இருக்காரு, இந்த ஜாதகத்துக்கு ஒத்து வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம். கேமரா சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, டெக்னாலஜி சம்மந்தமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். டெய்லி வருமானம் வர்றதுக்கு உண்டான யோசனைகள் பற்றி யோசிப்பீங்க. இது டெய்லி வருமானம் வந்துச்சுன்னா நான் சக்ஸஸ் ஆயிடுவேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பான யோசனைகள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருந்துட்டு ஒரு காரியத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருந்ததுன்னா இது எப்படியே ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கா, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கிறவா, லைட் மேனாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிஆர்ஓவாக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமாக்குண்டான வண்டி வாகனங்கள், கேட்ரிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான வாய்ப்புகள் உண்டு. எங்கே சார் நாங்கள் தான் படாத பாடுபடுறோம், ஆனால் வருமானம் வருது செலவாகுது, வருமானம் வருது செலவாகுது, ஏதோ ஒரு எனக்கு நல்ல நேரம் நடக்காது, நல்ல நேரம் வந்துடுது, கவலையே விட வேண்டாம், ஜம்முன்னு ஒரு காரியங்கள் நடக்கும். என்னென்னா கமிட்மெண்ட்ஸை நிறையா உருவாக்கி வச்சுட்டுருக்கு நீங்கள். அதாவது இப்போ உடனே இது முடிஞ்சா கல்யாணத்துக்கு காசு வேணும், இது முடிஞ்சா தொழிலுக்கு, இது முடிஞ்சா படிப்புக்கு, இது முடிஞ்சா அடுத்தடுத்த செலவுகள் இருக்கங்காட்டி அது பெருசாக சேமிக்க முடியாத மாதிரி தெரியும். பட் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்குண்டான வருமானங்கள் உங்களுக்கு வரதுக்குண்டான வாய்ப்புகள். அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு முழு வீச்சாக ஒரு சில விஷயத்துக்காக நீங்கள் பதவிக்காக நீங்கள் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 செயல்படுவீங்க. ஏன்னா லைஃப்பில் அனுபவம் தான் ஒரு பெரிய பாடம் சார். எனக்கு வருமானங்கள் இத்தனை நாள் வந்தது, அது சரியாக வச்சுக்க தெரியல, இப்போ இனிமேல் அப்படி கிடையாது, சேர்த்து வச்சுக்க போகிறேன். கார்பெண்டிங் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, அது மாதிரி ஹார்ட்வேர் சம்மந்தமான, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஒரு தடங்களாய் அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கும். சில பேர் குழந்தைகள் மூலமான குழந்தைகள் இவங்க தான் சார் எல்லாம் சரியா இருக்கு, இவா தான் பிரச்சனை. அதுவே பெற்றோர் குழந்தைகள் நன்னா இருப்ப, பெற்றோர் வந்து அவள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டான், அவள் பிடிச்ச பிடிவாதம் அதெல்லாம் கிடையாது, நீ இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி சில யோசனைகள் மனசில் போட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். அப்போது தனக்கு பிடித்தமான ஒரு வேலை, தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான ஒர்க்கு, பிடித்தமான விஷயம், பிடித்தமான ஸ்டைல் அதை அப்படியே கடைபிடிங்க, மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணாதீங்க. கும்பராசி என்பவர்களுக்கு ஒத்தும் வராது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா போராடுறேன் சார். ஏன் கேட்குறீங்க? நான் பாட்டுக்கு ஒரு வழியில் போனால் இடையூறு கொடுக்குறதுக்குன்னே நிறையா பேர் வந்துட்டுருக்கா. மார்க்கெட்னா அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா மார்க்கெட்னா எதை சொல்கிறேன், கடைவீதின்ற விஷயத்த சொல்ல, வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேர்த்த நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஒருத்தர் நல்லது வருவா, ஒருத்தர் கெட்டது வருவா, ஒருத்தர் இப்படி வருவா, ஒருத்தர் அப்படி வருவா. ஸோ எல்லா விஷயத்துலையும் புலம்பாதீங்க, எல்லா விஷயத்தையும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு பிரயாணம் பண்ணுங்கள். சில பேர் இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருக்க கேட்குற வாழ்க்கை அது மறுத்து போயிடும். அது நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கூட அவள் பெருசாக எடுக்க மாட்டா, இவாளுக்கு வருத்தமாக இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி மீனராசி என்பர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்லக்கூடிய பதிவு பண்ணக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும், அடுத்து மற்றவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸை பற்றி பேசிட்டு இருக்கலாம், அது பதிவு பண்ணுறது நல்லதாக இருக்கணும். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முடியல, அது இது பிரச்சனைகள் அப்படி சொல்லிகிட்டே இருக்காதீங்க. மற்றவாகிட்ட உங்களுடைய இம்ப்ரெஷன், உங்களை பற்றி இம்ப்ரெஷன் கம்மியாகிடும். அதனால் மீனராசி என்பர்கள் ஜெயிச்சு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் நினச்சா எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம். புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு நினைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் உண்டு. இல்லை சார் 7.5 சனி இருக்கே அதுதான் பாதிக்கிறதோ அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். சின்ன சின்ன பாதிப்பு, ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாடங்கள் இல்லையா, மன ரீதியான உளைச்சல்கள் கொடுக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க, பணம் சம்பாதிப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் கடன் அடைச்சிருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கி கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கவனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில்
வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒருத்தர் வந்து லைஃப்பில் ரொம்ப சிரமம், கணவர் மனைவி பிரிஞ்சுட்டாங்க. அந்த கணவர் மனைவி பிரிஞ்சு அவங்க கேட்குறாங்க, சார் எங்கள் கணவர் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கோம், ஆனால் டிவோர்ஸ் நாங்கள் இல்லை, 2 பேருக்கும் ரொம்ப ஒற்றுமை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் 3வது மனுஷா மூலமாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. சம்மந்தமே கிடையாது, 3வது மனுஷா மூலமாக ஒரு பிரச்சனை, அதாவது சொந்தக்கார மூலமாக தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக போயிடுது, எனக்கு இது மாற்றம் தரத்துக்கு ஏதாவது ஒரு வழிபாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த வழிபாடு வந்து நான் சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. வியாழக்கிழமை நான் போய் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு போய் செந்தூர காப்பு. இவங்க அது மட்டும் பண்ணாத, வீட்லேயும் ஒரு ஆஞ்சநேயருடைய படம் வச்சுட்டு அந்த படத்துக்கு அழகாக செந்தூரத்தில் ஒரு பொட்டு மாதிரி அழகாக வச்சுன்னு வந்தாள். அந்த பொட்டு மாதிரி அழகாக வச்சுன்னு வந்தால் அந்த சுவாமியை ஃபுல்லாக அந்த அவுட்லைன் சொல்லுவாங்களே, அந்த அவுட்லைன் ஃபுல்லாக பொட்டு வச்சுட்டு வந்து கடைசியில் வாளில் முடிக்கிற அவளுக்கு நல்ல காரியங்கள் நடந்துட்டு கணவர் மனைவி சேர்ந்துட்டான். ஒரு பெரிய விஷயம் அவள் என்கிட்ட சொல்லும்போது, சார் நீங்கள் செந்தூர காப்பு சொன்னேன், அது கூட சேர்ந்து நான் அந்த மாதிரி பொட்டு வைக்கிறது, இது எங்கே சொல்லியிருந்தேன், ஏற்கனவே நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், அதுதான் நான் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னான். ஸோ இது 2மே அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. அதாவது ஒரு ஒரு பிரச்சனை, நம்ம செய்யாத பிரச்சனைக்காக ஒரு 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 ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுறது, சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்போது அதுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீண்டும் சந்திப்போம். செப்டம்பர் 6ஆம் தேதி முருக பக்தர்களுக்குடைய ஒரு அற்புதமான நாளாக திண்டுக்கல்ல அபிஷேகம், திருப்புகழ் பாராயணம், அன்றைக்கி உபன்யாசம், என்னுடைய உபன்யாசம், என்னை வந்து சந்திக்கிறவங்க அங்கே வந்து சந்திக்க முடியும். அதுக்கு முன்பதிவு அவசியம். அதுக்கு 99523061 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள், அவங்க பேர் பதிவு பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் வரீங்கன்றது சொல்லணும். அதற்குண்டான இடம், லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.